செய்ய போகிறது ராகி வேர்க்கடலை லட்டு. அதில் ராகி மாவு 1 கிளாஸ் எடுத்துருக்கோம். இதை நம்ம 2 நிமிஷம் கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆகிட்டு வாசனை வந்துட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியும் பாதாமும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அதிலே 1/2 டம்ளர் நிலக்கடலை வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். தோலை உரிச்சிட்டு இதை மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். அதோட 2 ஏலக்காயும் போட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைக்கணும். இதை நம்ம கேழ்வரகு மாவோடு சேர்த்துக்கலாம். அதுலேயே 1/2 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவு வெல்லத்தை பொடி பண்ணி நம்ம அதோட கலந்துக்கலாம். இந்த அளவு வெல்லமும் நிலக்கடலையும் நம்ம பொடி பண்ணால் தான் லட்டு பிடிக்க வரும். அதோட நம்ம முந்திரியும் பாதாமும் கலந்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நம்ம பிடிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ பிடிச்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட், எவ்வளோ அழகாக இருக்குது ராகி லட்டு. இது சின்ன பிள்ளைங்களாம் ஸ்கூல்லேருந்து விட்டு வரக்குள்ளே அழகாக செஞ்சு வச்சோன்னா ராகி மாவு சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடும். நம்ம வேர்க்கடலையும் மிக்ஸ் பண்ணியிருக்காசி ப்ரோட்டீன் சத்தும் சேர்ந்துடும் பிள்ளைங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சுவையான ராகி வேர்க்கடலை லட்டு ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் நீங்களே செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.